பெரும் எதிர்பார்ப்புக்கிடையில் பீகார் மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் கடுமையாக பணிகளை முடுக்கிவிட்டிருக்கும் நிலையில் புது வரவான பிரசாந்த் கிஷோரின் வளர்ச்சி இருபெரும் பிளேயர்களை ஆட்டம் காண வைத்திருப்பதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதுவரை கிங் மேக்கராக இருந்த பிரசாந்த் கிஷோர் பீகார் தேர்தலில் போட்டியிட்டு கிங் ஆகிறாரா என்ற கேள்வி எழுப்பப்படும் சூழலில் நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தி பேசும் மாநிலங்களில் இரண்டாவது பெரிய மாநிலமாக பார்க்கப்படும் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 243 தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலத்திற்கு இந்த முறை 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக நவம்பர் 6ஆம் தேதியும் இரண்டாம் கட்டமாக நவம்பர் 11ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற்று நவம்பர் 14ஆம் தேதியே முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் இப்போதைய முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்க போராடி வருகிறது. அதே நேரம் எதிரணியில் இருக்கும் இந்தியா கூட்டணியும் களமாடி வருகிறது. இத்தகைய சூழலில் புதுக்கட்சி தொடங்கி நடத்தி வரும் பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் பெரிய அளவில் கவனம் ஈர்த்து வருகிறார். அடிப்படையில் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் என்ற கட்சியை கடந்த ஆண்டு நிறுவி இடைத்தேர்தலை எதிர்கொண்டார். 2022ஆம் ஆண்டு முதலே தேர்தல் வியூக வகுப்பு பணியிலிருந்து விலகியவர் 2 ஆண்டுகளாக மக்களை சந்தித்து பிறகு கட்சியை நிறுவினார். அதன்படி கடந்த ஆண்டு பீகார் மாநிலத்தில் 4 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். ஒரு தொகுதியை தவிர்த்து மற்ற 3லும் கட்டுத்தொகையை இழந்தது அவரது ஜன் சுராஜ் கட்சி. எனினும் 10% வாக்குகளை பெற்று புருவத்தை உயர்த்த வைத்தது. இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தல் நெருங்க பிரசாந்த் கிஷோருக்கு மொமெண்டம் உருவாக்கி வருவதாக கூறுகின்றனர் அரசியல் ஆர்வலர்கள். ஒரு புது கட்சியாக இருந்து கொண்டு இடைத்தேர்தலில் 10% வாக்கு வாங்குவது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்று கூறும் மூத்த பத்திரிகையாளர்கள் சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் 20% வாக்குகளை தாண்டினாலும் ஆச்சரியமில்லை என்கின்றனர். முந்தைய தேர்தலில் ஆட்சி அமைத்த என்டிஏ கூட்டணி 37% வாக்குகளையும் எதிர்க்கட்சி கூட்டணி 23% வாக்குகளையும் பெற்றது. தேர்தலுக்கு சரியாக 1 மாத காலமே இருக்கும் நிலையில் சி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் பலரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது. அடுத்த முதல்வருக்கான ரேஸில் இப்போதைய முதல்வர் நிதிஷ்குமார் 28% ஆதரவை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார். 22% ஆதரவோடு பிரசாந்த் கிஷோர் 2ஆம் இடத்தில் இருக்க, தேஜஸ்வி யாதவ் 20% ஆதரவோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கடந்த தேர்தலில் சுமார் 30% பேர் இருபெரும் கூட்டணிகளுக்கு வாக்கு செலுத்தாத நிலையில் அதனை தன் பக்கம் இழுக்க நினைக்கும் பிரசாந்த் கிஷோர் இரு கூட்டணிகளில் இருந்தும் தலா 5% வாக்குகளை எடுக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார். இதனை அவரே ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டியாக கொடுத்த நிலையில் இந்த தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சிக்கு 2 வாய்ப்புதான் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். ஒன்று ஆட்சியை பிடிப்பது அல்லது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவது. இவை 2 தான் தங்கள் கட்சிக்கு இருக்கும் வாய்ப்பு என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் பிரசாந்த் கிஷோர். ஊழல் எதிர்ப்பு, வாரிசு அரசியல் எதிர்ப்பு என்று பரப்புரையை கூர்மைப்படுத்தும் பிரசாந்த் கிஷோர் கிங் ஆவார் என்பதை விட ஓட்டுகளை வெகுவாக பிரித்து எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிக்க வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.